இந்திய அணி தான் ஆடிய முதல் 3 குரூப் சுற்று போட்டிகளிலும் வெற்றி பெற்று 6 புள்ளிகளுடன் குரூப் ஏவில் முதல் இடத்தை பிடித்து சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி உள்ளது. இந்த நிலையில் கனடா அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியில் சில மாற்றங்களை செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. சூப்பர் 8 சுற்று போட்டிகளில் முழுவதும் சுழற்று பந்து வீச்சுக்கு சாதகமான வெஸ்ட் இண்டீஸில் நடைபெறுவதால் நிச்சயமாக கூடுதலாக ஒரு சுழற்று பந்து வீச்சாளர் அணியில் சேர்க்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்து விராட் கோலியின் ஃபார்ம் இந்திய அணிக்கு கவலை அளிக்கும் வகையில் உள்ளது. அவர் முதல் 3 போட்டிகளிலும் மொத்தமாகவே 5 ரன்கள் மட்டுமே சேர்த்தார். இதையடுத்து அவரை துவக்க வீரராக ஆட வைத்து சரியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அவர் மீண்டும் 3ஆம் வரிசையில் பேட்டிங் செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் வீரர்கள் சிலர் யோசனை கூறியுள்ளார். அப்படி விராட் கோலி 3ஆம் வரிசைக்கு சென்றால் துவக்க வீரராக ஜெய்ஸ்வால் அணியில் சேர்க்கப்பட வேண்டும். அவரை சேர்த்தால் வேறு ஒரு வீரரை அணியிலிருந்து நீக்க வேண்டும். நிச்சயம் சிவம் துபேவை தான் கேப்டன் ரோஹித் சர்மா நீக்குவார். ஆனால் இந்த மாற்றத்தை செய்தால் அணியின் சமநிலை பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதால் விராட் கோலி தொடர்ந்து துவக்க வீரராகவே களமிறங்குவார் என இந்திய அணி வட்டாரம் தெரிவித்துள்ளது. பந்து வீச்சில் வேண்டுமானால் முகமது சிராஜ் நீக்கப்பட்டு கூடுதல் சுழற்று பந்து வீச்சாளராக குல்தீப் யாதவ் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதை தவிர அணியில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது. கனடா அணியை பொறுத்தவரை அந்த அணி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துவிட்டது. குரூப் சுற்றில் அயர்லாந்து அணியை மட்டுமே வீழ்த்தி இருந்ததாக கனடா பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவிடம் தோல்வி அடைந்து இருந்தது. எனினும் குரூப் ஏ பிரிவில் அதிக ஸ்கோர்களை அடித்த அணியாக உள்ளது கனடா. எனவே இந்திய அணி இந்த போட்டியில் கவனமாக விளையாட வேண்டும். இந்தியா கனடா போட்டி நடைபெற உள்ள புளோரிடாவில் கடுமையாக மழை பொழிந்து வருவதால் இந்த போட்டி முழுமையாக நடைபெறுமா என்ற சந்தேகமும் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.